இந்த 2030ல வந்து உண்மையாவே இந்தியா வந்து ஒரு ராபிஸ் ஃப்ரீ கண்ட்ரியா வந்து உருவெடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த மாரியான ஸ்டெப்ஸ் அதாவது ஒரு ஷெல்டர் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து ஒரு இடத்துல போட்டு தான் அத பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ அதுக்குமே என்ன சொல்றாங்க வெட்டனரி டாக்டர்ஸா இருக்கட்டும் அண்ட் ஒரு சில அனிமல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 முக்கியமான விஷயங்க. ஒண்ணு வந்து வேக்சின், 2வது ஸ்டெரிலைசேஷன். வேக்சின் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அந்த தெருநாய்களுக்கான அந்த வேக்சினா இருக்கட்டும், 2வது ஸ்டெரிலைசேஷன். இந்த இனப்பெருக்கத்தை தடுக்கிறது மூலமா மட்டும் தான் மேபி அந்த 2030ல இந்தியா வந்து ஒரு ராபிஸ் ஃப்ரீ கண்ட்ரியா வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆல்சோ இது வந்து இன்னொரு பக்கம் அந்த நாய்களுக்கு பெருசா எந்த ஒரு தீங்கும் இருக்காது. இது வந்து கரெக்ட்டா ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த கேம்பெயின்ஸா இருக்கட்டும். அதாவது என்ஜிஓஸ் கூட சில வெட்டனரி ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் காலேஜஸ் கூட ஒரு டை அப் பண்ணிட்டு கவர்ன்மெண்ட் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றதா இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ ஒரு ஒரு மாஸ் கேம்பெயின் இதெல்லாம் வச்சு தான் அந்த வேக்சினேஷனா இருக்கட்டும், ஸ்டெரிலைசேஷனா இருக்கட்டும். இந்த ஒரு 2 விஷயத்த பண்ணா மட்டும் தான் கண்டிப்பா 2030ல நம்ம வந்து எட்ட வேண்டிய அந்த இலக்கை எட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்த வந்து சொல்லியிருக்காங்க.